ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய உள்கட்சி தேர்தல் அமைப்பு திருவிழா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு நிறைவு கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக கட்சி, அதிகமான உறுப்பினர்களை கொண்டிருக்கக்கூடிய கட்சி, உட்கட்சி தேர்தல் என்பதை ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கிளை வாரியாக, அதாவது கிளைனா எங்களோட கட்சியை பொறுத்த வரைக்கும் பூத்திலிருந்து தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பகுதியினுடைய தலைவர்கள், அதற்கு பின்பாக மாவட்ட தலைவர்கள் என்று இன்று கோவை மாநகர் மாவட்டத்தினுடைய தலைவராக திரு ரமேஷ்குமார் அவர்கள் அறிவிக்கப்பட்டு இன்று அதற்கென்ற பதவியேற்பு விழாவில் அத்தனை கட்சியினர் முன்பாக அந்த ஒரு சிறப்பான தருணத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். திரு ரமேஷ்குமார் அவர்கள் ஆரம்பத்திலே தன்னுடைய பொது வாழ்க்கையை இந்து முன்னணி இயக்கத்தின் வாயிலாக தொடங்கியவர். அதற்கு பின்பாக கட்சியிலே பல்லாண்டுகளாக பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட நிர்வாகம் செய்து இதற்கு முன்பாக கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக மாவட்ட தலைவராக பணியாற்றியவர். கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி, அதற்கு முன்பாக 2 சட்டமன்ற தேர்தல்களில் அவருடைய பணி என்பது சிறப்பான பணியாக இருந்தது. இன்று மீண்டும் கோவை மாநகர் மாவட்ட தலைவராக அவர் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக ஆயிரக்கணக்கான கட்சியினுடைய நிர்வாகிகள் இங்கு திரண்டிருக்கிறார்கள். அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்க மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஏ.பி. முருகானந்தம் அவர்கள் இருக்கிறார். கட்சியினுடைய பல்வேறு மூத்த நிர்வாகிகளும் உள்ள இருக்காங்க ஹால்ல. திருப்பரங்குன்றம் மலையை அங்கு திட்டமிட்டு மத மோதலை உருவாக்குவதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சிறுபான்மை மக்களை தாஜா செய்கின்ற அரசியலின் காரணமாக இன்று அந்த பகுதியில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை அரசாங்கமே ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் என்றாலே அது மலை, புனிதமான மலை. முருகப்பெருமான் வீற்றிருந்து அருள் பாலிக்கின்ற அந்த மலையிலே இடையிலே ஏற்பட்ட ஒரு வரலாற்றின் காரணமாக அந்த மலையை சிறுபான்மை மக்கள் அவர்களுக்கு சொந்தமான மலை என்று சொந்தம் கொண்டாடி அங்கிருக்கின்ற மதத்தினுடைய உணர்வுகளை மதிக்காமல் ஒரு சில விஷமிகள் அங்கு திட்டமிட்ட ரீதியில் மத ரீதியான உணர்வுகளை புண்படுத்துகின்ற செயல்களில் இறங்கி இருப்பதற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, பாரதிய ஜனதா கட்சி போன்ற பல்வேறு அமைப்புகள் தங்கள் கண்டனங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். நாளை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற இருந்த இந்து முன்னணியினுடைய போராட்டம் என்பது 144 தடை உத்தரவின் காரணமாக அங்கு அனுமதிக்க போவதில்லை என அரசு கூறியிருக்கிறது. முற்றிலும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். அங்கு உட்கார்ந்து அசைவ உணவுகளை சாப்பிடுவதற்கும், அங்கு இருக்கின்ற சமண குகைகள் மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் பச்சை நிற பெயிண்ட் அடித்து அந்த இடங்களை முற்றிலுமாக அதனுடைய தன்மையை மாற்றுவதற்கு முயற்சி செய்கின்றவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இந்துக்களுடைய உணர்வுகளை பாதுகாக்கின்ற விதத்தில் போராட்டம் நடத்துகின்ற இந்து முன்னணிக்கு அனுமதி மறுத்திருப்பது என்பது முற்றிலும் ஜனநாயக விரோதமானது. எங்களுடைய கடுமையான கண்டனங்களை அதற்கு தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாளை ஒவ்வொரு ஒன்றியங்களிலேயும் இதற்கென ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இதற்கான ஏற்பாடுகளை இந்த பகுதி முழுவதும் இந்த பகுதியினுடைய பொறுப்பாளர் திரு முருகானந்தம் அவர்கள் ஒருங்கிணைத்துக் கொண்டு வருகிறார். திருப்பரங்குன்றம் மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மத சிறுபான்மை மக்களை அவர்களுடைய வாக்கு வங்கிக்காக தாஜா செய்கின்ற போக்கிலே இந்து மத உணர்வுகளை அவமதிப்பது, அவமானம் செய்வது, இழிவுபடுத்துவது என்கின்ற செயலை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டு வருகிறது. தங்களுடைய வீட்டு பெண்மணிகள் கோயிலுக்கு செல்வதை தாங்கள் ஏதோ இந்து மதத்திற்கு எதிரி இல்லது போல காட்டிக்கொண்டு இன்னொரு புறம் முழுவதுமாக இந்து மக்களுடைய உணர்வுகளை புறக்கணித்துக் கொண்டிருக்கிறது திமுக அரசு. வருகின்ற தேர்தல் என்பது ஏற்கனவே அவர்களுடைய நிர்வாக சீர்கேட்டினாலும்
மிக மோசமாக மாறி இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையாலும் மக்கள் கோபத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய திமுக அரசு கூடுதலாக இந்து மக்களுடைய உணர்வுகளை, இந்து கோயில்களை இழிவுபடுத்துகின்ற செயலுக்கு தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள். இன்று காவல்துறையினுடைய ஒரு உயர் அதிகாரி, ஒரு பெண்மணி கூறியிருக்கிறார், நான் காவல்துறை சீருடை பணியாளர், ஆரியத்தில் நடக்கின்ற தவறுகளை சுட்டிக்காட்டுகின்ற அந்த வாய்ப்பு இருந்த காரணத்தினால் அந்த அலுவலகம் அங்கு ஒரு தீ விபத்து ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது, என்னுடைய உயிருக்கே பாதிப்பு உள்ளாகி இருக்கும் என்று ஒரு காவல்துறையினுடைய மூத்த அதிகாரி, ஒரு பெண்மணி குறிப்பிடுகிறார் என்றால் தமிழகத்தில் எந்த அளவிற்கு காவல்துறை முழுவதுமாக சீர்குலைந்து போயிருக்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. வழக்கமா அரசாங்க அதிகாரிகள் வெளியிலே சொல்ல மாட்டார்கள். ஆனால் அந்த பெண்மணி அந்த துயரத்தை தாங்க முடியாமல், எப்படி இந்த அரசு சீர்கேடான ஒரு அரசாக இருக்கிறது, தான் ஒரு காவல்துறை உயரதிகாரியிடம் கொடுத்த புகார் 6 மாத காலமாக விசாரிக்கப்படவில்லை என்பது எவ்வளவு மோசமான அவமானமான விஷயம். அந்த அவமானம் அப்படிங்கிறது இந்த தமிழக காவல்துறைக்கு மிகப்பெரிய களங்கத்தை கொண்டு வந்திருக்கிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கின்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர் உடனடியாக இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம். இப்ப மாவட்டத்தினுடைய தலைவர் அபிஷியலா பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் உங்ககிட்ட அவரோட செய்தியை பகிர்ந்ததற்கு அனுமதி கொடுங்க. மாவட்ட தலைவராக கட்சி சார்ந்த கட்சியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் நிறுத்த சொல்லிட்டு ஒரு 2 நிமிஷம் கோவை என்பது எவ்வளவு முக்கியமான மதுரை என்பதை இருக்கக்கூடிய அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். வருகின்ற 26/2026 சட்டமன்ற தேர்தல் முக்கியமான ஒரு காலகட்டம். கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளையும் ஒன்றிணைந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்கள் விரோத போக்கிடத்தை கொண்டு போய் சேர்த்து மத்திய அரசாங்கம் மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய திட்டங்களை அடித்தட்டு மக்களை கொண்டு போய் சேர்த்து வருகின்ற 26 இந்த எனக்கு உட்பட்ட மாநகர் பகுதிக்கு உட்பட்ட 4 சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெறவும் என்று இந்த உங்கள் முன்பாக லட்சியம் எடுத்துக்கொள்கிறேன். வருகின்ற காலத்தை செயல்பாட்டின் மூலமாக அதை நிறைவேற்றேன். மிக அருமையாக பணி செய்து கோவை என்பது முக்கியமான ஒரு பகுதி. பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு உயிர் சேதங்கள், பல்வேறு கலவரங்கள் நடைபெற்ற பகுதி. கலவரம் அனைத்து தொண்டர்களும் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை நிலையில் கொண்டு வைக்கிறார்கள். அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கிடைத்திருக்க வாய்ப்பில்லை. அதற்கு காரணம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களுடைய 3வது முறை ஆட்சி. பெருமைமிகு மாநிலத்துறை தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய மாநில குறிப்பாக தெற்கு சட்டமன்றம் எங்களுடைய, அதாவது நம்முடைய எம்எல்ஏவாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏ உட்பட பல்வேறு எனக்கு லாபகரமான மாவட்டத்திற்காக எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. அதனால எனக்கு பணி செய்வதற்கு ரொம்ப இலகுவாக, முக்கியமாக மக்களுக்கு திராவிட முன்னேற்ற எதிர்ப்பு காலகட்டத்தில் நான் தமிழராக இருக்கும்போது திமுகவுக்கு ஆளுங்கட்சி உள்ளது. அதனால் வரவேற்பு, தொண்டர்கள் ஆதரவு இதெல்லாம் பார்க்கும்போது கவுண்டம்பாளையம் தொகுதியில வரவேற்பெல்லாம் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இன்னைக்குதான் மாலை ஓட்டுருக்கிறாங்க. இல்ல வரவேற்பு இது போன்ற ஏற்பாடுகள் ரிசப்ஷன்லாம் பார்க்கும்போது தேர்தலில் போட்டியிடுவீங்களா? ஒரு மாவட்டத்தினுடைய தலைவராக தொண்டர்கள் இன்றைக்கு ஒரு கொண்டாட்டமானது வச்சிருக்கிறாங்க. கட்சியினுடைய தலைமை 234 தொகுதியில யாரை அறிவிக்கிறாங்க மத்திய தலைமை முடிவு பண்ணும். இந்த கவுண்டம்பாளையத்துக்கு யாரை அறிவிச்சாலும் அவங்க ஜெயிக்க வைக்க வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு.
மத்தியில் ஆட்சியை தக்க வைப்பதற்காக போடப்பட்ட ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கு. திமுக குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. மத்திய பட்ஜெட்டை பொறுத்தவரை யாராலுமே குறை சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டாக இருக்கிறது. எதிர்க்கட்சிகளுக்கு சொல்வதற்கு ஒரு பாயிண்ட் கூட கிடைக்காமல் அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது 3வது முறையாக ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். இப்பதான் ஒரு வருஷம் கூட இன்னும் நிறைவடையல. அப்படி இருக்கும்போது ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு எதுக்கு பட்ஜெட் போடணும்? இன்னும் 4 வருஷம் நாங்க இருக்கோம்ல. ஆந்திராவும் பீகாரோட ஆதரவுல தான் இந்த ஆட்சி நடக்குது அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எம்ஆர்கே பன்னீர்செல்வம். ஆந்திராவுக்கும் பீகார்ல இருக்கிற கூட்டணி கட்சிகள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இன்னைக்குதான் தெரியுமா? ஏற்கனவே அவங்க ஆதரவு தான் நடத்துறோம். அவங்களும் எங்களோட கூட்டணியில் இருக்காங்க. அதனால இதுல என்ன இருக்கு? ஏற்கனவே அது தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நல்ல பிரகாசமான வாய்ப்பு இருக்கிறது. டெல்லி தேர்தல் களம் என்பது முழுக்க பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக மாறிக்கொண்டிருக்கிறது. நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தினுடைய பணிகளை ஒருங்கிணைந்த காரணத்தாலும், அங்கு நேரடியாக தேர்தல் பிரச்சாரத்தில் இருந்த காரணத்தாலும் சாதாரண மக்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியின் மீது இருக்கின்ற வெறுப்பு என்பது பல மடங்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி, அதுவும் குறிப்பாக தலைநகரிலே மோடி அவர்களுடைய அந்த ஆட்சியினுடைய பலனை பெற வேண்டும் என மக்கள் நினைக்கிறார்கள். இந்த முறை வெகு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு வாய்ப்பு அதிகரித்திருக்கிறது. காவல்துறை அந்த விஷயத்துல எப்படி நடவடிக்கை எடுக்கிறத பாக்குறோம். அவங்க நியாயமா நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணை நிற்கும். மாவட்ட தலைவர்கள்லாம் 67 மாவட்டத்துல 66 முடிச்சாச்சு. இனி மாநில தலைவர் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது எல்லாமே கட்சியினுடைய தலைமை எப்ப முடிவெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்றாங்களோ அப்ப உங்களுக்கு தெரிய வரும். இந்த மாற்றம் இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாதுங்க.